பத்தாதுன்னு சொல்லுவோம். மண்டத்துக்கு வந்தா நல்லா தவம் வருதுங்க. வீட்டுக்கு போனா தவமே வரமாட்டேங்குது. பெரிய ரோசனை. இப்போ தவம் என்பது என்னன்னா, நம்ம அதை ரொம்ப பயமுறுத்தி பார்த்துட்டோம். ஐயோ தவம் எனக்கு வராது, கையை கட்டி உட்கார்ந்து மனசெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. தவம் எதுக்காக பண்றது? எதுக்காக பண்றது தவம்? உணர்வதற்காக. கான்சென்ட்ரேஷன். தவம் செஞ்சா பசங்க கிட்ட என்ன சொல்லுவோம், நீங்க தவம் நல்லா பண்ணீங்கன்னா உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் நல்லா இருக்கும், உங்களுக்கு ஞாபக சக்தி நல்லா இருக்கும் சொல்லுவோம். தவம் என்பது தன்னை அறிதல்னு சாமிஜி சொன்னோம். ஏன் தன்னை அறிதல்னா, நம்ம நிறைய மற்றவர்களை அறிந்து பழக்கப்பட்டோம். வளர்க்கும்போது நான் கூட உட்பட சாமிஜி கிட்ட அவனை பாரு எப்படி லைஃப்ல முன்னுக்குறான், அந்த அம்மா பாரு எப்படி பேசுறாங்க, நீங்களாம் கூட அப்படிதான் இருக்கீங்க, நம்மளும் அதே தான் எம்ஏ படிச்சோம், நம்மளாலேயே பேச முடியும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், மற்றவர்களை பார்த்து 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 பழக்கப்பட்டதால நமக்குள்ள உள்ள ஆற்றல் நமக்கு தெரியல. இதுதான் விவேகானந்தர் சொன்னார், எல்லா ஆற்றலும் உனக்குள்ளே உள்ளது, உன்னை ஒருபோதும் பலவீனன் என்று நம்பிவிடாதே. அப்ப அந்த பலவீனத்தை என்ன செய்யணும்னா, தவம் என்ற கோளால் தட்டி எழுப்புன்னார் விவேகானந்தர். சாமிஜி அதனால சாமிஜி சாமிஜியோட ஸ்பெஷல்னா ஒரு வாரத்திலே பல அர்த்தங்கள், ஒரே வார்த்தை தன்னை அறிதலே தவம்னு சொன்னார் சாமிஜி. அப்போ தவம் என்னும் கோளால் எதை தட்டி எழுப்பணும்னா, நம்ம மனசுக்குள்ள இருக்க ஆற்றலை தட்டி எழுப்புவது, விழிப்பு நிலையில் இருப்பது தவம்னு சொல்லப்படும். அதனாலதான் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றவரிடம் அவம் செய்வார் ஆசைக்கு உட்பட்டு. நான் தவம் செய்யறவங்க என்ன பண்ணுவாங்க, தம் கர்மம் செய்வார். கர்மம்னா நம்மளுடைய செயல்களை சீராக செய்வோம். எப்படி செய்வோம்? விழிப்பு நிலையோடு செய்வோம். விழிப்பு நிலையோடு செய்வதுதான் தவம்னு சொல்றாங்க. அப்ப தவத்தின் போது தூங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா? ஆனா நம்ம தரம் எனக்கு என்னங்க ஆகினை, எங்க மண்டலத்துல ஒருத்தர் ஆகினை கொடுத்து எனக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நான் உடம்பு சரியில்லைன்னு வந்தேன், எனக்கு நல்லா ஆயிடுச்சு, எனக்கு ஆகினை வரலன்னு அப்புறம் டிப்ளமாவும் சேர்ந்துட்டாரு. இப்பயாவது உங்களுக்கு தவம், எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் உணர்வு வரல. ஆனா ஆழியார் போய் மணிமண்டபத்துல உட்கார்ந்து சூப்பரா தவம் வந்துச்சு. அதனால தவம் என்பது நம்ம என்ன பண்ணக்கூடாது, மண்டலத்துக்கு வரும் பேராசிரியர்களாக நாம கூட சொல்றோம், தவம் வந்து கூட்டத்தில் உட்காரன்னா ஒரு நாள் நல்லா தவம் வரும், ஒரு நாள் வரலன்னா விட்டுறணும். அதை என்ன பண்ணக்கூடாது, வலுக்கட்டாயமாக நம்ம செய்யக்கூடாது. தவம் என்பது ஒரு பயிற்சி அல்ல, அது தானாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. அது ஒரு அற்புதமான உணர்வு. அது அரை மணி நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி சன நேரத்துல கண்ணி வைக்கிறதுல மைக்ரோ செகண்ட்ல வந்து போயிடும். அதை பத்தி நிறைய பார்க்க போறோம். ஐயா நிறைய பாடல்லாம் இன்னும் சூப்பரா பாடுறேன், அற்புதமா. ஏன்னா தவம் என்பது நாம என்ன நினைக்கிறோம், அதை எப்படியாவது நம்ம வரவழைச்சிடணும். ஒரு அரை மணி நேரம் எந்த சத்தமும் கேட்கணும். எதற்காக நமக்கு தவம், முதல் தவம் கொடுக்கும்போது என்ன பண்ணாங்க, எதுக்கு தார ஓசை பண்ணாங்க, எந்த ஓசை கேட்டாலும் நீங்க தவம் செய்யணும்ன்றதுதான் அங்க நுணுக்கம். ஆனா நம்ம அது ஒரு சடங்க தாள ஓசை பண்றோன்றோம். ஆனா அது ஒவ்வொரு நிகழ்வுலையும் நம்ம எடுத்துக்கணும். பசங்க எத்தனை டிவியை சவுண்டா வச்சாலும் தவம் செய்யணும், பஸ்ல போனாலும் தவம் செய்யணும், லைட் மியூசிக்ல உட்கார்ந்தாலும் உங்களுக்கு தவம் வரணும். அப்ப நம்ம தவத்தை கடினமாக பார்க்காம இயல்பாக பார்க்கும்போது தவம் அற்புதமாக நமக்கு சித்தியாகும். ஏன்னா தவம் என்பது அருட்தந்தை மாதிரி இவ்வளவு எளிமையா கொடுத்ததே இல்லை, அவ்வளவு அழகா கொடுத்துக்கிறாங்க.